வணக்கம் மக்களே, இன்னொரு பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கயல்விழி வங்கி மேனேஜரை அடிச்சிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. ஆமாங்க, அவங்க அடிச்சிருக்கக்கூடாது. அவங்க பண்ணது தவறு தான். நம்ம தவறு தான் சொல்கிறோம். பட் அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறத பார்த்தா அடிச்சிட்டும் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குள்ளே அவ்வளோ ஆவேசம். அங்கே எதுக்காக அந்த ஆவேசம், என்ன மாதிரி டாபிக் அவங்களுக்குள்ளே போயிருக்கும் என்னன்னு தெரியல. ஆனால் லிஃப்ட்டு மெயின்டெனன்ஸ்க்காகவும் ஏதோ பில்டிங் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறது தான் போயிருக்காங்க. அங்கே ஆர்கியூமெண்ட் ஆகி அவரை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் நார்த் இந்தியாவில் இருந்து வந்தார். அவருக்கு இவங்க யாருனாவது தெரியுமா, இல்லை பவர் தெரியுமா என்ன, எனக்கும் தெரியல. அவர் அங்கே அந்த பக்கம் இருந்துட்டு அவர் என்ன பேசினாரோ அதுவும் தெரியல. அவர் 1000 பேசியிருக்கலாமே. அவர் தப்பாகவே பேசியிருக்காருன்னா கூடவே ஒருத்தர் இருக்கிறாரு, கேமராஸ் இருக்குது, சுற்றி கேமரா இருக்குது. அவங்க உட்காந்து பேசுகிறது ஏதோ ஒரு அறையில் கிடையாது, எஸ்பிஐ பேங்க்கில் உட்காந்து பேங்க் மேனேஜர் ரூம்லேருந்து பேசிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தாராளமாக அவர் பேசுனது தப்புன்னா அவங்களுக்குள்ள செல்வாக்கு பவரை யூஸ் பண்ணி அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கலாமே. என்னை இப்படி வல்கராக பேசிட்டாரு, என்னை இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டாரு, இந்த மாதிரி தரக்குறைவாக பேசிட்டாருன்னு அவங்களே சொல்லி, அதை விட்டுட்டு அவ்வளோ அவங்க கை நீட்டி அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது ரொம்ப தப்பு தான். சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. கண்டிப்பாக ஏதாவது ஆக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் நடக்குமான்றது தெரியல. அது கொஞ்சம் டவுட்டு தான். அது பரவாயில்ல. இதை கயல்விழி அவர்களோ இல்லை அந்த மேனேஜரோ கூட இருந்தவங்களோ அவங்களே இதை ஓப்பன் அப் பண்ண தான் உண்டு. என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி அங்கே அவங்க கை ஓங்குனது தப்பு, மிகப்பெரிய தவறு. செஞ்சுருக்கக்கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து ஆட்சிக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் கூட ஆகலை. எதுக்கு இவ்வளோ ஒரு வன்மத்தை கொட்டி தீக்குறாங்கன்னு தெரியல. டே 1லேருந்து இதே தானா? இதை பற்றி நம்ம சிஎம் நிறைய சொல்லிட்டாங்க. அவங்களுடைய கட்சி கூட்டத்திலே ஆகட்டும், நான் பேச வேண்டியதுக்கு பேசுவேன், நான் ஒன்லி செயலில் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ற எல்லாம் அவங்க சொன்னாலும், பட் ரொம்ப 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 தரக்குறைவாக பேசுகிறாங்க. இப்படி இந்தளவுக்கு தரந்தாழ்ந்து அரசியல் பண்ண வேண்டியன்னு அவசியம் அவங்களுக்கு இல்லையே. இவ்வளோ வருஷம் இருந்த ஒரு கட்சி எப்படி அவங்களுடைய தரத்தை காமிக்கலாம், எப்படி சூட்சமமாகவும் கட்சியை நடத்தலாம், எப்படி நம்ம இந்த கட்சியை என்னென்ன அவங்கக்கிட்ட இருக்கிறத சுட்டி காட்டலான்றது அவங்களுக்கு கை வந்த கலை. இந்த மாதிரி தான் செஞ்சு அவங்கள பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள வருஷம், அப்போ உள்ள ஆட்கள் கிடையாது. இப்போ ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கிறது இப்போ உள்ள இளைஞர்களும் அவரை வழியாக அவரை பார்த்து ஆசைப்பட்டு அவரை உட்கார வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் விட மாற்றம் வேணும்னு நினச்சி உட்கார வச்ச மக்கள் அதிகம். அதில் நானும் ஒருத்தியாக அதில் இருக்கேன். எனக்கு இவங்க பிடிக்கும், அவங்க பிடிக்கும், இந்த கட்சி பிடிக்கும், அந்த கட்சி பிடிக்குன்றதுலாம் கிடையாதுங்க. நானும் ஆரம்பத்துலேருந்து ஒரே கட்சிக்கு தான் போட்டிருக்கேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே என்ன நடக்குதுன்ட்டு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமே. சரி, ஓகே, அமைச்சர்களை வச்சு தான் இப்படி பேசுனாங்க, எல்லாம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி வார்த்தைகள், தரந்தாழ்ந்த வார்த்தைகள் அப்படின்னா, இப்போது பத்திரிகையாளர்கள் அமைச்சர்களை கைது பண்ணி அமைச்சர்களை கைது பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட அரசு நடத்துகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னது போக, இப்போ பத்திரிகையாளரை வச்சு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, தெரியாதவங்களுக்கு மீசக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் தான். எப்படி பாருங்கள், அவர் இன்னி வரைக்கும் அவன் பேச்சு ஃபுல்லுமே அப்படி தான் இருக்குது. அவரில் எழுதுறது எல்லாம் அப்படி தான் இருக்குது. பத்திரிக்கை தர்மன்ட்டு ஒன்று இருக்குல்ல. இவ்வளோ வருஷம் பத்திரிக்கை நடத்துகிறீங்கல்ல, இவ்வளோ தரந்தாழ்ந்து கூறுற அளவுக்கு பொசிஷன்லேயே ஃபஸ்ட்டு அவர் இருக்கிறாரு. நீங்கள் அவர் ஒரு நடிகரான்னு கூட நீங்கள் ஏதோ எழுதிட்டிங்கன்னா கூட அவருடைய ரசிகர்களோட போயிடும். இது அப்படி கிடையாதுங்க. கோடான மக்கள் போட்டு அவரை கழித்து அவரை உட்கார வச்சுருக்காங்க. கொஞ்சம் நம்ம அதுக்காக அவருக்கு மரியாதை கொடுக்கலாமே. அவர் தமிழகத்தின் முதலமைச்சர் தானே, அவருக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்கலாமே. அப்புறம் சிஎம் சார், இது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், நிறையா கிரிட்டிசைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் மேலே கிடையாது. ஏன்னா எல்லாம் உங்களை பார்த்து உங்களுக்காக போட்டவங்க உங்களை ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. கீழ் மட்டத்திலேருந்து நிர்வாகிகள்லேருந்து. இப்போ நீங்கள் நிர்வாகிகள் ஏதாவது நியூஸ் வந்தது, கட்சியிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இது தெரியாத எத்தனையோ கீழே விஷயங்கள் நடக்குது. கீழே அடிமட்டத்திலேருந்து நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு எந்தளவுக்கு சேருதுன்னு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கருத்தில் வச்சு
ரகசியமா ஏதாவது ஒரு டீமை செட் பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் இன்னும் நிறையா பண்ணணும். நீங்கள் அடுத்தடுத்த ஆட்சிகள் உட்காருவீங்கன்னு தைரியமா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப போல்டாவும், கான்ஃபிடென்ட்டாவும் பேசுறீங்க. எங்களுக்கும் சந்தோஷம். அப்படி ஒரு ஆட்சி எங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தா எங்களுக்குமே சந்தோஷம் தான். அப்படி நீங்க நடத்தணும்னா, இங்க நெறைய பேர ஃபேஸ் பண்ணணும். அது உங்களுக்குமே தெரியும். ஆனா, நீங்க சொன்ன லஞ்சம் இல்லாத, நேர்மையான அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிற அந்த ஆட்சி வேணும்னா, இங்க நீங்க கீழ் மட்டத்திலருந்து நெறைய விஷயங்கள கவனிக்கணும், வேற இருக்கணும். அப்புறம் ஏன்னா இங்க நம்ம அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள தாண்டி, இங்க பிற கட்சியினர்கள் அமைச்சர்களும் இருக்காங்க. பிற கட்சியினர்கள் வர்றது மாற்றம் நல்லாருக்கும். நம்ம எல்லாருமா சேர்ந்து பண்ணலாம், ஆட்சி செய்யலாம், நிர்வாகம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அது அவ்வளவு சீக்கிரம் எளிமையான விஷயம் கிடையாது சிஎம் சார். ஏன்னா இதை பற்றின பதிவுகள் பேசணும்னா நிறையா இருக்குது. நிறையா நிமிஷங்கள் மணிக்கணக்கில் போகும் போல். ஏன்னா நான் இப்போ ஒரு 2 மாதமா எல்லாருடைய இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லோரும் பேசுகிறது, கேட்குறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஓட்டு போட்டவங்களே நம்ம ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்றத என்னமோ தண்ணிலே மறந்து இப்போ தான் எந்திரிச்சு உறக்கத்துலேருந்து எந்திரிச்சவங்க மாதிரி கேட்குறாங்க இந்த கேள்வியெல்லாம். இதை பற்றின மேற்கொண்ட பதிவுகளே நம்ம போக போக இனிமேல் வர காலங்களே நம்ம பேசலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நான் சேகரித்து வச்சுருக்கேன். என்கிட்ட கேட்குறாங்க நிறைய பேர். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது ரொம்ப முக்கியம். என்ன மாற்றுக் கட்சி மூலமாக என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் தாவேக எம்எல்ஏஸ் கிடையாது. வேறு வேறு எம்எல்ஏஸ் இருக்காங்க. அங்கே கீழே வேலை பார்க்குறவங்கலேருந்து அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே வேறு வேறு இத்தனை வருஷம் வேலை பார்த்தவங்க. திமுக டிவோடியாஸே இருக்கிறவங்க. ஏங்க நானே டிவோடியாக தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு திமுகனா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு இவங்களுக்கு தான் போட்டோன்னு சொல்கிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அப்படி தான் எங்களை கொண்டு போனாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்க அப்படி தான் போட்டாங்க. அப்படி தான் நம்மளும் செஞ்சோம். இன்றைக்கி பெரியவங்களை பார்த்து ஏன் போட்டீங்க? பெரியவங்க வந்து குழந்தைங்க சொல்லி போட்டாங்க, குழந்தைங்க சொல்லி போட்டாங்கன்னா, நாங்கள் குழந்தையா இருக்கும்போது பெரியவங்க சொன்னது தாங்க நாங்கள் போட்டோம். என்ன ஏதுன்ற ஒரு விவரம்லாம் எனக்கு சொல்லி போட சொல்லலை. எனக்கு அந்த அரசியல் அறிவும் கிடையாது. ஏன்னா டே 1 தட் மீன்ஸ் நான் ஓட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து அதை தான் செஞ்சுருக்கேன் நான். அப்புறம் நல்ல வேலை இந்த கரப்பான் பூச்சி கட்சி போராட்டம் வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க போராடினது எல்லாமே நமக்கு சந்தோஷம்தான். அந்த இதில் வெற்றி பெற்றதன் மூலமாக. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பாஜக இறங்க மாட்டாங்க. ஆனால் இறங்கி இவ்வளோ தூரம் பிரதான் மந்திரி வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்கன்னா அது பெரிய விஷயந்தான். நான் அது ஒரு வகையில் நான் என்னோடய கண்ணோட்டமாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த போராட்டம் முடிவுக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எங்கேயும் இளைஞர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. நான் அந்த வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் தான். பட் அதையே திசை திருப்பி அரசியல் சாயம் பூசும் போதும் ஜனநாயகன் பற்றி பேசுகிறது, படம் வந்தப்போவும் பிரச்சனை, தயாரிப்பு நடக்கும்போதும் பிரச்சனை, ரிலீஸுக்கும் பிரச்சனை, இப்போது வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை. ஏன் அப்படி டைல்யூட் பண்ணணும்? எல்லாம் டைல்யூட் பண்ணுற மாதிரி அந்த படத்தை சொல்கிறதாகட்டும், அந்த படத்துக்கு ஒன்றும் நான் பெரிய ரசிகராக அதெல்லாம் அப்படிலாம் நான் சொல்லலைங்க. எதுக்கு ஒரு விஷயத்தை டைல்யூட் பண்ணி என்ன போராட்டம் நடத்துகிறாங்களோ அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி பேசுங்களேன். நீட்டு வந்து இன்றைக்கி நேத்தா இருக்குது, எத்தனை வருஷமாக இருக்குது. உங்கள் கட்சியும் தானே நீங்கள் அதை சொல்லி தானே ஆட்சிக்கே வந்தீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் இந்த போராட்டத்தை திசை திருப்பணும்? மாணவர்களுக்காக குரல் கொடுங்கங்க, இளைஞர்களுக்காக குரல் கொடுங்க. அங்கே 21 குழந்தைங்கள் இறந்துருக்காங்க. அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் அந்த எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு அதை படித்து வந்து இன்றைக்கி அதை மன உளைச்சலாகும். எத்தனை குழந்தைங்களோட அது எதிர்காலமாக அதை நினச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் அவங்க படிச்சுட்டு வரல. அவங்க 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும். அதெல்லாம் படிச்சுட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை டைல்யூட் பண்ணுற மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லி இதெல்லாம் தேவையில்லைங்க. இந்த அரசியல் சாயம்லாம் பூசாமல் இங்கே நல்ல வேளை அந்த போராட்டம் முடிஞ்சது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் அதிலேருந்து கொஞ்சம் இந்த நியூஸ் அதை டைல்யூட் பண்ணுற மாதிரி வர நியூஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருந்தது. அது இப்போ இனிமே இருக்காது. ஆனால் இந்த இளைஞர்கள் வெற்றி பெற்றதில் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம பாஜகவிலேருந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம அமைச்சர் ஒருத்தர் வந்து ராஜினாமா செஞ்சுருக்கான்றது
இளைஞர்கள் நினச்சா என்ன வேணாலும் முடியுன்றதுக்கு நம்ம தமிழ்நாடும் ஒரு எடுத்துக்காட்டு தான். இளைஞர்கள் மட்டும் இல்லை, மாற்றம் வேண்டும் நினைக்கிற எந்த ஒரு போராட்டத்திற்குமே ஒரு உண்மையாக இருந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவங்க இதுக்காக போராடி வெற்றி கண்டிருக்காங்க. அவங்களோட வெற்றியும் போராட்டத்தையும் மதிப்போமாக. நன்றி.